ஃபஸ்ட்டு வந்து நான் கடந்து வந்த மிகப்பெரிய பாதை, அதாவது எல்லாத்துக்குமே எனக்கு உறுதுணையாக இருக்கிற என்னோட 2 பெஸ்ட்டு ஃப்ரெண்டை பற்றி நான் முதல் வீடியோவில் சொன்னேன். அதே மாதிரி நான் கடந்து வந்த பாதைகளை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாரும் போல தான் எல்லா ஒரு குடும்ப பெண்களும் கடந்து வர மாதிரி தான் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நானும் வந்து லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருந்தேன். அதில் என்னென்னா, ஒரு சப்போர்ட்டிங் நான் உனக்கு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் வந்து ஒரு பெண்களுக்கு எடுத்துக்கிட்டால் அது கம்மியாக தான் இருக்கும். எல்லா இடத்துலையுமே நான் இருக்கேன், நான் உனக்கு பார்த்துக்கிறேன், நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு குடும்ப பெண்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து யாரும் அதை அதிகமாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நமக்கு அந்த பவர் இருக்குது, எதையுமே நம்ம வந்து சாதிச்சுட்டு வந்துடுவோம். ஒரு குடும்ப பெண்ணாக வந்து எல்லாமே நம்ம சாதிச்சுட்டு தாண்டிட்டு அந்த லைஃப்பை ரன் பண்ணிட்டு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகிற சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு அவ்வளோ வில் பவர் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. நீ எல்லாம் பண்ணு, உனக்கு எல்லாமா நான் இருக்கேன் அப்படிங்கிறத வந்து யாரும் நமக்கு கொடுக்கறதில்ல இந்த சொசைட்டியில். அதை எனக்கு கொடுத்து எல்லாம் உன்னால் பண்ண முடியும், எல்லாம் உன்னால் செய்ய முடியும், எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஊன்றுகோலாக இருந்தது வந்து என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் என்று சொல்லிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இதன் தொடர்ச்சியாக வந்து 2 வருஷத்துக்கு அப்புறமா ஃபஸ்ட் பேபி வந்து நின்றுதுங்க. அது வந்து ரியல் சம்பவம். இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக டிசைட் பண்ணிவிட்டு சிவன் வந்து கொடுத்தாரு. அதுக்கான எந்த கஷ்டம், எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் வந்து அவர் கைவிட்டுடாமல் எந்த ஸ்ட்ரெயினும் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எல்லாரும். ஒரு பேபி இருக்குதுன்னா இந்த வேலை செய்யக்கூடாது, அந்த வேலை செய்யக்கூடாதுன்னு நிறையா ரூல்ஸ் ரொம்ப காலம் இல்லாமல் இருக்கும்போது அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த எல்லா கஷ்டத்துலேயும் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் வேலையும் செஞ்சு எல்லாமே கரெக்டாக எந்த ஹெல்ப்பும் யாரோடதும் இல்லாமல் எதெல்லாம் செய்யக்கூடாதோ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எல்லா ஒர்க்கும் செஞ்சு ப்ராப்பராக செஞ்சு எல்லாம் நம்மளே பார்த்துக்கிட்டு எல்லாம் அதுக்கப்புறம் இருக்குமா அந்த குழந்தை இருக்காதான்ற கண்டிஷன் கூட நமக்கு அதை கொடுத்துட்டாரு. நம்ம எப்போ கொடுக்கணுன்றத வந்து அவர் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அது எந்த சூழ்நிலையும் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்க மாட்டாருன்ற இதில் அதுக்கு எல்லாத்துக்குமா அவரே துணையாக இருந்து இப்போது ஒரு ஸ்டெப்ஸ் ஏறக்கூடாது அப்படின்னா அதிகப்படியான ஸ்டெப்ஸ் அப்போல்லாம் ஏறி இறங்கிட்டு இருந்தோம். அந்த வெயிட் தூக்கக்கூடாது அப்படின்னும்போது எல்லா விதமான வெயிட்டும் தூக்கிட்டு எல்லா விதமான வேலையுமே செஞ்சுட்டு இருந்தோம். அந்த 2 வருஷத்துக்கு அப்புறமா அவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்து இருந்த பிள்ளைக்கு எல்லாமே செஞ்சோம். அது எல்லாத்துக்குமே வந்து துணையாக இருந்து இது உனக்காக கொடுக்கப்பட்டது, இது வந்து எந்த சூழ்நிலையிலும் யாராலையும் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் அதை எல்லா கண்டிஷன்லேயும் கூடவே இருந்து கைவிடாமல் காப்பாற்றி கொடுத்தாரு.